எனக்கு வந்த ஒரு மெசேஜை நான் படிக்கிறேன். அண்ணா, ஆண்களுக்கு இணையாக எங்கனாலும் வேலை செய்ய முடியும், எங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தெரிவிங்கள். அதாவது இன்னமும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இணையாக வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு உங்கள் எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. ஓகேவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இணையாக வேலை செய்யறதுக்கு நாங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மேலே ஒரு கட்டத்துக்கு நீங்களாம் போயிட்டீங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, மென்டலாக ஒர்க் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, கரெக்டாக திங்க் பண்ணுறது, ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எந்த தயக்கமும் கிடையாது எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு. வாழும் போதே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னா அது பெண்ணினம் மட்டும்தான், வேற எந்த இனமும் கிடையாது. அதனால அவ்வளோ பெரிய வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு நேரம் நாங்கள் போட்டி போட்டுருக்கோம். எந்த நாடுகளுக்கு வேணாலும் நீங்கள் முயற்சி செய்யலாம். பல நாடுகளில், எல்லா வெளிநாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தனியாக போய் வேலை செஞ்சு சாதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இல்லைன்னு நினச்சா அது இல்லைன்றது கிடையாது, இருக்குது. தேடி பாருங்கள். உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ.